கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபம். ஆமேன். இதனாலும் கூட சங்கீதம் 36 அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் 9வது வசனம் பார்க்க போகிறோம். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுப்புத்திரர் உம்முடைய சட்டைகளின் நிழலில் வந்தடைகிறார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவரே, ஏசப்பா, நீங்கள் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் கொடான கோடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த வார்த்தை கொண்டு ஏசப்பா ஹல்லேலூயா ஜனங்களோடு நீங்கள் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அடையை மறைத்து நீங்கள் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். சுய மாமிசம் கிரியை செய்யாதபடி ஆவியானவர் நீங்கள் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எங்கள் ஜெபத்தை கடப்பட நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நிலப்பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். 7வது வசனம், தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுப்புத்திரர் உமது சட்டைகளின் நிழலில் வந்தடைகிறார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதத்தில் தாவீது அவர் சொல்லுகிறார், அவருடைய கிருபை எவ்வளவு அருமையானதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த உலகத்தில் கொடான கோடி மில்லியன் ஜனங்கள் இருக்கிறார்கள். அந்த மில்லியன் ஜனங்களுக்குள்ள கர்த்தர் ஹல்லேலூயா உங்களையும் என்னையும் இன்னும் அநேகரையும் தெரிந்து கொண்டிருக்கிறாரானால் அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. அந்த கிருபை ஆனது என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, தகுதியே இல்லாத ஒருவர்களுக்கு சில ப்ரொமோஷன் கிடைக்கும். அது மாத்திரமல்ல, சில உயர்ந்த பதவியில் இருப்பாங்க. அது மாத்திரமல்ல, உங்களுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். அவங்கள மேன்மேலும் உயர்த்திக்கிட்டே போவார். ஓகேங்களா. அவங்களுக்கு தகுதியே இருக்காது. அவங்கள நினைச்சு பார்ப்பாங்க, நம்மளாம் ஒன்றும் இல்லாமல் இருந்தோம், நம்ம நமக்கு எந்த ஒரு அறிவும் கிடையாது, ஞானமும் கிடையாது, ஆனால் இந்த அளவுக்கு நம்மளை உயர்ந்து இருக்கிறோமானால் அது நம்முடைய செயல் இல்லைன்று அவர்களுக்கே தெரியும். அவர்கள் நினைத்து பார்த்தாவே அவர்களுக்கே தெரியும். ஹல்லேலூயா. இப்போது கூட பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னா எந்த விதத்தில் எனக்கு தகுதியே கிடையாது. எனக்கு தெரியும், நான் இந்த இடத்துல நிற்பதற்கு ஒரு துளி கூட தகுதி கிடையாது. ஆனாலும் கூட நிற்கக்கூடிய ஒரு கிருபை கொடுத்துருக்கிறாருன்னா அது மிகவும் பெரியதான ஒரு காரியம்தான். ஹல்லேலூயா. இதே போல் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் கிருபை அளித்து தான் யார் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆண்டவர் யார் என்பதை வெளிப்படுத்தி, அவர் தான் மெய்யான தேவன் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தி ஹல்லேலூயா கர்த்தர் அவருக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கிறார். இதுதான் பெரிய கிருபை. இந்த உலகத்தில் அநேகருக்கு கிடையாதுங்க. எத்தனையோ பேர் அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஹல்லேலூயா அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் கர்த்தர் நம்மளை சுகத்தோடும் பலத்தோடும் ஹல்லேலூயா அப்படியே நம்ம மரித்து போனாலும் பரலோக ராஜ்யத்துக்கு நித்திய ஜீவனுக்கு ஒரு இடத்தை வைத்திருக்காரு. பார்த்தீங்களா, இதுதான் கிருபை. ஹல்லேலூயா. அந்த கிருபை எவ்வளவு அருமையானது என்று பாருங்கள். அது மாத்திரமல்ல, அப்படி இருக்கிற பட்சத்தில், அந்த கிருபை கொடுக்கிற பட்சத்தில், அவர் தேவன் யார் என்று அறிந்து கொள்கிற பட்சத்தில், அவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கிற பட்சத்தில் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவருடைய சட்டைகளின் நிழலில் வந்தடைகிறார்கள். அவருடைய சட்டைனா கழுகுடைய சட்டையின் மறைவில் பார்த்திங்க அப்படின்னா அதோடைய பறவை அதோடைய குஞ்சு என்ன பண்ணுமா, பாதுகாத்துக்குமா. ஹல்லேலூயா. மற்ற ஹல்லேலூயா பறவைகள் அதை கொத்தி விடாதபடி பாதுகாத்து கொள்ளும். ஹல்லேலூயா. அதே போல நம்முடைய தேவன் அவருடைய சட்டையின் நிழலில் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நாம் அவர் சட்டையின் நிழலில் போகும்போது, அவருடைய வார்த்தைக்குள்ளே போகும்போது, அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற பட்சத்தில் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே கர்த்தர் நோக்கி ஓடி போகிறாங்க. ஹல்லேலூயா. அவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாங்க, அழுகுறாங்க, ஜெபிக்கிறாங்க, வேதத்தை வாசிக்கிறாங்க. அதுதான் அவருடைய சட்டை. ஹல்லேலூயா. அவருடைய மறைவில் நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் அப்பா அந்த கொரோனா நாட்களில் ஜெபித்து கர்த்தர் அவங்களுக்கு புதிய ஜீவனை கொடுத்துருக்குறாங்க. அது மாத்திரமில்லை, எவ்வளவோ டைஃபாய்டு, எவ்வளோ பலவிதமான நோயிலிருந்து கர்த்தரை முழு விடுதலை கொடுத்துருக்காங்க. கேன்சர் வியாதியிலிருந்து, எய்ட்ஸ் வியாதியிலிருந்து, இன்னும் பலதரப்பட்டதான வியாதியிலிருந்து கர்த்தர் அவங்களை சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கிறார். இது எப்படின்னா, அவருடைய சட்டையின் நிழலில் போய் வந்தடைகிற பட்சத்தில் ஹல்லேலூயா அவர் நமக்கு கிருபை அளிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அடுத்தது பாருங்க, 8வது வசனம், உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை திருக்கிறேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, உமது ஆலயத்தின் சம்பூர்ணத்தின் ஆலயத்தில் தான் வார்த்தை கிடைக்கும். கர்த்தருடைய வார்த்தையை ஊழியக்காரர்கள் மூலியமாகவும் பலதரப்பட்டதான தீர்க்க தரிசிகள் பலதரப்பட்டதான சுவிசேஷம் மூலியமாக வார்த்தை கிடைக்கும். ஆனாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆலயத்தை நம்பி போகிறோம், கர்த்தருடைய வார்த்தை கிடைக்குன்னா அநேக பொய்யான தீர்க்க தரிசனங்கள், பொய்யான வார்த்தை
வார்த்தைகள், ஹல்லேலூயா, தன்னுடைய பெருமை பேசுகிறதான காரியங்கள், தன்னுடைய சுயத்தை பேசுகிறதான காரியங்கள், அதில் இப்படிப்பட்டதான் அநேக காரியங்களை பேசி தன்னுடைய வெறுப்பை அங்கே வெளிப்படுத்துகிறது, தன்னுடைய கோபத்தை அங்கே வெளிப்படுத்துகிற காரியம், இப்படி அநேக காரியங்கள் அந்த இடத்துல காணப்படுகிறது. அதனால தான் கர்த்தர் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நாமளே அந்த ஆலயம் சொல்லிட்டார். ஹல்லேலூயா, நாமளே அந்த ஆலயமாக இருக்கிறோம். ஏன் அப்படின்னா ஹல்லேலூயா, ஏன்னா நம்ம யூடியூப்ல பார்க்குறோம் எவ்வளவு பொய்யான வார்த்தைகள் பெருகி கொண்டே இருக்கிறது பாருங்க. ஹல்லேலூயா, பொய்யான தீர்க்க தரிசனங்கள், தன் சுயத்தில் தன் எண்ணத்தில் என்ன தோன்றுதோ அதெல்லாம் வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஆனால் அதை அநேக ஜனங்கள் கேட்டு ஞானம் இல்லாதபடி, பகுத்தறித்தக்கதான ஞானம் இல்லாதபடி, ஹல்லேலூயா, ஆவிகளை பகுத்தறித்தன வரங்கள் இல்லாதபடி என்ன பண்ணுறாங்க, அந்த வார்த்தைகளை கேட்டு அவங்களும் விழுந்து போகிற ஜனங்களாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, பார்க்கணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில ஊழியக்காரங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஹல்லேலூயா, நாம் என்ன பண்ணுவோம், அதை கேட்டு சில நேரத்தில் நமக்கு ஞானத்தை பெற்றுக்கொண்டு நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, வேதத்திலையும் சொல்லப்பட்ட நம்ம வேதத்தை படித்தாவே போதுங்க. வேதத்தில் சொல்லப்பட்டபடி ஹல்லேலூயா யார் இருக்கிறாங்க பார்க்கணும். அதாவது விசுவாசிகளுக்கு என்ன அப்படின்னா, எல்லா எந்த ஊழியக்கார் பேசினாலும் உடனே அதை நம்பிடுறது. எப்படிப்பட்ட அவங்க கோட் ஷூட்டு பேசினா அதை நம்பிடுறது. ஓகே, அவங்க பெரிய ஊழியக்காரன், அதுக்கப்புறம் ஒரு 40 வருஷம் 50 வருஷம் அவங்க ஊழியக்காரங்க பேசுறாங்க அப்படின்னா உடனே அதை நம்பிடுறது. அந்த வேதத்தின்படி இருக்கிறாங்களா, அவங்களும் அந்த வேதத்தின்படி நடக்கிறவளா இருக்கணும், அவங்களும் அந்த வேதத்தின்படி ஜீவிக்கிறவளாய் காணப்படணும், அவங்க பிள்ளைகளும் அப்படிப்பட்டவளாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, இதெல்லாம் ஒழுங்கா இருக்கான்னு விசுவாசிகள் கண்ணோக்கமா இருக்கணும், பார்க்கணும். அவங்க எப்படி பார்க்கணும்னா, அவங்க வேதத்தை வாசிச்சாதான் அதெல்லாம் அந்த தெளிவு கிடைக்கும். ஏன்னா வேதத்தை வாசிக்காதவங்க, ஜெபிக்காதவங்க, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணாதவங்க யார் பேசினாலும் கரெக்டாக தான் நினைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கர்த்தர் சொல்ல நாமே அந்த ஆளையும் சொல்லியிருக்காரு. நாம் என்ன பண்ணோம், அனுதினம் என்ன பண்ண கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை காணப்பட வேண்டும். அது மாத்திரம் இல்லை, சொல்ல பாருங்க, உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை திருக்கிறீன்னு சொல்லப்பட்டிருக்க. பேரின்ப நதி, ஹல்லேலூயா, ஜீவ தண்ணீர், ஹல்லேலூயா, ஜீவ ஊற்று கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, அந்த ஜீவ ஊற்றிலிருந்து நதி போல தண்ணீரானது பாய்ந்து வருகிறதாம். வார்த்தையானது பாய்ந்து வருகிறது நமக்கு. ஹல்லேலூயா, அந்த வார்த்தை எங்கேருந்து வருது, வேத புஸ்தகத்திலேருந்து வருகிறதுங்க. ஹல்லேலூயா, அதை தெளிவாய் தெரிந்து கொள்ளக்கூடிய கிருபை நமக்கு வேணும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனங்கள் உண்டு, வெளிப்பாடுகள் உண்டு, ஓமை சொற்கள் உண்டு, மறைபொருள்கள் உண்டு. இப்படி பார்த்தீங்கன்னா அநேக வார்த்தைகள் இருக்கிறது. இந்த வார்த்தைகள் நமக்கு வெளிப்பட வேண்டுமானால் என்ன பண்ணோம், கர்த்தரை தந்த ஞானத்தையும் அறிவையும் பெற்றுக்கொள்ள, தேவ ஞானம், தேவ அறிவு, தேவ புத்தி, மெய் ஞானம், மகா ஞானம், இப்படிப்பட்ட ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவே ஞானமாக இருக்கிறார், அவரே ஞானம், அவரே அறிவு, அவரே புத்தியாக இருக்கிறார். ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரம் விசேஷித்த ஆவி உடையவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். தாவீது ஆகட்டும், ஹல்லேலூயா, யோசேப் ஆகட்டும், அநேக தீர்க்கதரிசிகள் ஆகட்டும், தேவ ஆவிய உடையவர்களாய் அவங்க காணப்பட்டாங்க. ஹல்லேலூயா, கர்த்தரிடத்தில் என்ன பண்ணாங்க, ஹல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தாங்க, அப்படி சொற்கபடி கீழ்ப்படிந்தார்கள். பாருங்க, அடுத்தது பாருங்க, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஜீவ ஊற்று, அவருக்கு இந்த வார்த்தையானது புறப்பட்டு வந்துகிட்டே இருக்குங்க. ஒரு ஊற்றுன்னு சொல்லுவாங்களே, ஊற்றுனாவே என்ன அர்த்தம் அப்படின்னா, அது தண்ணீர் ஆனது சுரண்டு கொண்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும், அது ஒரு நாள் நிற்கவே நிற்காது. ஹல்லேலூயா, அது போல தாங்க வார்த்தை, கர்த்தர் தான் வார்த்தையாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து தான் வார்த்தையாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா, அந்த பிதாவாக இருக்கிறவர் தான் வார்த்தையாக இருக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறவர் தான் வார்த்தையாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா, இந்த குமாரன் அந்த உலகத்தில் வந்தவர் தான் வார்த்தையாக இருக்கிறார். அவர் தான் ஜீவ ஊற்று, அவர் தான் ஜீவ தண்ணீர். ஹல்லேலூயா, நமக்கு தாகம் தீர்க்கிறவராக இருக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, அப்படிப்பட்டவர் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார். அந்த வார்த்தை மூலியமாக நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ஒளியாக இருக்கிறவராக இருக்கிறார். இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தில் கொண்டு வரும்படியாக அந்த உலகத்தில் கர்த்தர் என்ன பண்ண, பரலோக ராஜ்யத்தை குறித்து என்ன பண்ண, ஹல்லேலூயா, வார்த்தைகளை அறிவித்தார், சுவிசேஷத்தை அறிவித்தார் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, அது மாத்திரமல்ல, 10வது வசனம் பாருங்க, உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியும் பாராட்டி அருளும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்றாரு. அதில் உண்மை அறிந்தவர்கள் மேலே அல்லையோ உங்களுடைய உண்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் அல்லையோ உண்மை அறிந்து கொண்டிருக்காங்க பற்றி அவங்க மேலே கிருபை காட்டுங்க. நீங்கள் கிருபை மேல் கிருபை கொடுங்க, அவங்களுக்கு தயவு பாராட்டுங்க. அல்லையோ அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, தப்புவீங்க, போராட்டத்திலையும் பிரச்சனையிலையும் எல்லாவற்றிலும் அவங்க தப்புவீங்க, உங்கள் கண்களுக்கு கிருபை கிடைக்கும்.
கிடைக்கட்டும். அது கண்களுக்கு கிருபை கிடைச்சா மாத்திரம் தாங்க நம்ம உலகத்தில் ஜீவிக்கவே முடியும். இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் போயிட்டுருக்கும்போது அங்கே ஒரு பிச்சைக்காரங்களோ இல்லை யாராவது உணவு கேட்குறாங்க, சாப்பாடு கொடுக்கலாம். அப்போ நீங்கள் மனம் இறங்குங்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நீங்கள் கிருபை அளிக்கிறீங்க, மனம் இறங்கி அவங்களுக்கு உதவி செய்கிறீங்க. அதே போல தான் நாம் இந்த உலகத்தில் ஹல்லேலூயா தவித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைத்து அவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார், அவர் நமக்கு புத்தியை கொடுக்கிறார், அவர் நமக்கு எல்லாவற்றையும் சுகம் பலன் எல்லாவற்றையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அறிந்தவர்கள் மேல் கிருபையும் செம்மையான இருதயம் உள்ளவர் மேலும் உமது நீதியும் பாராட்டியர்கள் என்று தாவீது சொல்கிறார். செம்மையான இருதயம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. பாருங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். செம்மையானவனா கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சொற்படி நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இப்போ பாருங்க 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் 38வது வசனம், நான் உனக்கு கட்டளையிட்டதையெல்லாம் நீ கேட்டு கை கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறது உண்டானால், என் பார்வைக்கு செம்மையானதை என்ன பண்ணுவோம், கை கொண்டு வார்த்தைக்கெல்லாம் கை கொண்டு செம்மையானது செய்வது உண்டானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன்னு சொல்லிட்டு ஹல்லேலூயா சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறதான கட்டளைகளை எல்லாம் கேட்டு அவர் வழியில் நடக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீது செய்தது போல கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளணும், அவருடைய வார்த்தைகள் எல்லாம் கை கொள்ளணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும். ஹல்லேலூயா. அவருக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய, அவருக்கு சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய காரியத்தை நம்ம செய்யணும். அப்படி செய்கிற பட்சத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதே 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 5வது வசனம், தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்றை தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதில் தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்தான்னு சொல்லப்பட்டார். தாவீது பார்த்தீங்கன்னா உரியாவின் மனைவியை மாத்திரம் என்ன பண்ணார், அவர் அடைய வேண்டும் என்று உரியாவையும் கொன்றுபட்ட பல சூழ்ச்சிகள் அவர் செய்தார். அது ஒன்றை தவிர அவர் வேறு எந்த ஒரு தவறும் அவர் செய்யவில்லை என்று சொல்லப்பட்டார். அது நிமித்தம் கர்த்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் மனம் திரும்பினதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் கர்த்தருக்கு பிரியமான செம்மையான காரியங்களை அவர் செய்தார் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 97 பாருங்க, சங்கீதம் 97 11வது வசனம், நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறதா. ஹல்லேலூயா. செம்மையான இருதயம் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறது, அவருடைய பிரமாணங்களுடைய எல்லா வார்த்தைகளையும் கை கொள்ளணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சொன்ன அத்தனை வார்த்தைகளும் பரிசுத்தத்திற்கு ஏதுவான வார்த்தைகள், பரலோக ராஜ்யத்திற்கு ஏதுவான வார்த்தைகளை கை கொண்டு நம்ம நடந்தோமானால் கர்த்தர் நமக்கு இந்த பூலோகத்தில் நம்ம மகிழ்ச்சியை கொடுக்கிற தேவனாக இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதில் கர்த்தரும் நம்ம நீதிமானாக நடக்கும்போது, அந்த வார்த்தைகளை கேட்டு நீதிமானாக நடக்கும்போது நம்ம வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும். அதே சமயத்தில் 112வது அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. சங்கீதம் 112 2வது வசனம் பாருங்க, அவன் சந்ததி பூமியிலே பலத்திற்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. அவர் கட்டளைகளை பிரமாணங்களை கேட்டு நடக்கிற பட்சத்தில் சந்ததி பூமியில் என்ன பண்ணலாம், பலத்திற்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய பிள்ளைகள் பூமியில் என்ன பண்ணலாம், செழிப்பாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. செம்மையானவர்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். 4வது வசனம் பாருங்க, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். செம்மையாக கர்த்தருடைய வழியில் நடக்கிறவங்களுக்கு போராட்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, அல்லது துன்மார்க்க மூலியமாக பலவிதமான இடர்கள் வரும்போது கர்த்தர் எல்லா இடர்களிலிருந்து, எல்லா பிரச்சனையிருந்தும், எல்லா வியாதியிலிருந்தும் என்ன பண்ணாரு, ஹல்லேலூயா, நீக்கி அவங்களுக்கு வெளிச்சத்தை, சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். வெளிச்சம்னா ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானங்க. ஹல்லேலூயா. பயங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுகிற தேவனாக இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இருளை என்ன பண்ணுமா, வெளிச்சம் ஆளுகை செய்யும். ஆனால் வெளிச்சத்தை இருள் என்ன பண்ண முடியாது, ஆளுகை செய்ய முடியாதுங்க. ஹல்லேலூயா. நம்ம வெளிச்சம் உள்ள ஜனங்களாக காணப்படணும். அதற்கு எப்படிப்பட்டவளாக காணப்படணுமா, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையை பயன்படுத்தி, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை பயன்படுத்தி செம்மையான இருதயம் உள்ளவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். கர்த்தரே நமக்கு ஜீவ ஊற்றாக, ஜீவ நதியாக வார்த்தையை கொடுத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாமே அந்த ஆலயமாக இருக்கிறோம். சரியான வார்த்தைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எல்லா ஊழியக்காரர்களையும் நம்பி மோசம் போகாதிருங்க. ஹல்லேலூயா. பணத்துக்காகவும் பெருமைக்காகவும் பொருளுக்காகவும் அநேக ஊழியக்காரர்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஞானம் உள்ளவர்களாக, தெளிவுள்ளவர்களாக நம்ம இருக்க
போகும்போது நிச்சயமாக நம்ம எந்த ஒரு ஹல்லேலூயா காரியத்தை நம்ம சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் நம்மை காக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. துன்மார்க்கருடைய கைக்கும் பொல்லாதவருடைய கைக்கும் அந்தகார கிரியை செய்கிற பொல்லாத பிசாசின் கைக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி காக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன பண்ணுங்க, கிருபை பெற்ற ஜனங்கள் செம்மையான காரியத்தை செய்யுங்க, கர்த்தருடைய வார்த்தைப்படி நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் தாமே உங்களை வைத்தவராக. ஆமென். ஹல்லேலூயா. க்ளோரி டு ஜீசஸ். ஏசப்பா உம்மை ஸ்தோத்திரம். தகப்பனே, ஆவியானவர் இந்த வார்த்தைப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஏசப்பா. அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொல்லாப்பையும் விலகி காத்துக்கொள்ளுங்க. உடைய பிள்ளைகள் செம்மையானவர்களாக இந்த உலகத்தில் ஜீவிக்க கிருபை தாங்க, நீதி உள்ளவர்களாக இருக்க கிருபை தாங்க. பரிசுத்த ஆவியானவரே, உடைய வார்த்தையின்படி நடக்க கிருபை தாங்க ஏசப்பா. அப்பா, நீங்கள் ஆளுகை செய்ய முடியாது, ஜெபிக்க முடியும், சட்டைகளுக்குள்ள அவங்க வந்தடைத்தக்கதான கிருபையை தாங்க. ஆசீர்வதிங்க, சாட்சியாக நடத்துங்க ஏசப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்ட நன்றி செலுத்துகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். க்ளோரி டு ஜீசஸ். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.